ஒரு சின்ன கிராமத்துல ராத்திரி நேரம் வந்தாலே ஒரு கடையில மட்டும் அடுப்பு அணையாது. சுட சுட பரோட்டா, மணக்க மணக்க சால்னா, அந்த வாசனைக்காகவே தூரத்துல இருந்து கூட ஆளுங்க இந்த கடைய தேடி வருவாங்க. சின்னத்துரை, காடு கரணியில வேலை பார்த்துட்டு உடம்பெல்லாம் அசதியா இருக்குப்பா. 2 சுட சுட பரோட்டாவை போட்டு மேலாப்புல கெட்டி சால்னாவை ஊத்தி முடக்குன்னு கொண்டு வா. தின்னுட்டு போய் தூங்கணும். அண்ணே, மொக்கச்சாமி அண்ணே, வாங்க அண்ணே. நம்ம கடையில பரோட்டா சூடாத்தான் இருக்கு, ஆனா உங்களுக்கு கொடுக்க முடியாது. என்னப்பா சொல்ற? கல்லுல பரோட்டா வேகுது, வாசனை மூக்க பிடிக்குது, எனக்கு கொடுக்க முடியாதா? என்னையா மதுர வீரம் பேசுற? அண்ணே, நாள் முழுக்க உழைச்சிருக்கீங்க, 2 பரோட்டா சாப்பிட்டா எப்படி உடம்பு அசதி தீரும்? ஏல குமாரு, அண்ணனுக்கு 5 பரோட்டாவை நல்லா மொறு மொறுன்னு பிச்சு போட்டு மேல 2 முட்டை கலக்கிய ஊத்தி நாட்டுக்கோழி சால்னாவை மிதக்க விட்டு எடுத்துட்டு வாடா. அண்ணே, இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்கிறீங்க, அசதி மொத்தமும் பறந்து போகணும். அண்ணே, 2 பரோட்டா வித்தா அவருக்கு லாபம் கம்மினே, அதுதான் உங்களை 5 பரோட்டா பிளஸ் 2 கலக்கி திங்க வச்சு பில்ல ஏத்துறாரு. ஏலே குமாரு, நோன்ற வேலையை விட்டுட்டு போய் அண்ணனுக்கு பரோட்டாவை பிச்சு போடுறா. அட போங்கடா, நீங்களும் உங்க மதுரை வியாபாரமும். சரி சரி, 5 பரோட்டாவையும் கலக்கியையும் தூக்கி தட்டல வை. இப்படிதான் சின்னதுரை வாயாலேயே வாடிக்கையாளர்களை கவர்றதுல பெரிய ஆளு. கடைய சாத்திட்டு சின்னதுரை தன் பொண்டாட்டி மீனாவுக்காக கொத்து பரோட்டாவோட வீட்டுக்கு வந்தாரு. என்ன மீனா, இன்னைக்கும் தூங்காம என் வரவுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கியா? இதுல கொத்து பரோட்டாவும் முட்டை கலக்கி இருக்கு, நல்லா சாப்பிடு. பாசமாவது ஒன்னாவது முதல்ல அந்த சொம்பை எடுத்து மூஞ்சிய கழுவிட்டு வாங்க. உங்க மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது இன்னைக்கு கடையில ஏதோ வில்லங்கம் பண்ணி வச்சுட்டு தான் வரீங்கன்னு. இன்னைக்கு நம்ம கடையில என்ன வியாபாரம் தெரியுமா? நம்ம ஊரு மொக்கச்சாமி அண்ணன் வந்தாரு. 2 பரோட்டா கேட்ட ஆளை 5 பரோட்டாவும் 2 முட்டை கலக்கியும் தின்ன வச்சு அனுப்பிச்சிருக்கேன். உன் புருஷனோட சாதுரியம் எப்படி? அடேங்கப்பா, பெரிய சாதனை தான். ஆனா சாயந்தரம் மாவு டப்பா காலியாகி நேத்து மிச்சமான மாவுல தான் சுட்டீங்களாமே, அதையே மறைக்கிறீங்க. அடப்பாவி குமார், அதுக்குள்ள வீட்டுல வந்து போட்டு கொடுத்துட்டானா? அவன் சொல்ல வேண்டாம். அந்த மொக்கச்சாமி அண்ணன் பொண்டாட்டி வீட்டம்மா இப்பதான் தெருவழியா போச்சு. உன் புருஷன் பாசத்தை காட்டியே என் புருஷனுக்கு 5 பரோட்டாவை திணிக்க வச்சு வயிட்ட ஊத வச்சுட்டாருடின்னு புலம்பிட்டு போகுது. இல்ல செல்லம்மா, கடைசியில மாவு தீந்து போச்சு, என்ன பண்றது? அதுதான் நம்ம மதுரை பேச்சு வசியத்துல வியாபாரத்தை பெருக்கினேன். புருஷன் அடிக்கிற உருட்டெல்லாம் அப்படியே புரிஞ்சுக்கிட்டு வீட்டு கட்டுப்பாட்ட தன் கையில வச்சிருக்கிற கெட்டிக்காரி. பாசம் இருந்தாலும் அத நக்கலும் உரிமையுமா காட்டி புருஷனை அடக்கி வைக்கிறவன். உடம்பெல்லாம் செங்கல் தூசியோட சோர்ந்த முகத்தோட முருதன் கடைக்கு வந்தான். அண்ணே, உடனே 2 பரோட்டா போடுங்கண்ணே, வயிறு காஞ்சு போய் கிடக்கு. வாடா முருகா, என்னடா இன்னைக்கு மூஞ்சி இம்பூட்டு வதங்கி போய் கிடக்கு? வேலையா அண்ணே, காலையில இருந்து செங்கஞ்சூளையில செங்கல் தூக்கி தூக்கி என் முதுகு எலும்பு தனியா கரண்டு வந்துரும் போல இருக்குன்னே. 2 பரோட்டாவும் கெட்டி சால்னாவும் உள்ள போனாதான் எனக்கு மறுபடியும் உயிரே வரும். அதை ஏன் கேக்குற சின்னத்துவ? என்ன, இவன் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தானா இல்லையான்னு தெரியாது, ஆனா இவன் மூஞ்சிய பார்த்தா உலகத்து பாரத்தை பூரா இவ ஒரு ஆளே தூக்கி சுமந்த மாதிரி இருக்கு. ஏ குமாரு, செங்கலை தூக்கி பார்த்தாதான் அந்த பாரம் தெரியும். சும்மா தோசை கரண்டி வச்சுக்கிட்டு நோன்ற உனக்கு என்னடா தெரியும்? டே குமாரு, அவன் தான் உழைச்சிட்டு வந்து நிக்கிறான்ல, அவனை ஏண்டா வம்பு இழுக்கிற? ஆமா முருகா, வெறும் 2 பரோட்டா தானா? ஆமாண்ணே, பசி மயக்கத்துல குடல் எல்லாம் சுருண்டு கத்துது. உன் வயிறு கத்துற சத்தம் இங்கன்னு மட்டும் இல்ல, வெளிய ரோட்ல போற மாட்டு வண்டிக்காரனுக்கு வரைக்கும் தெளிவா கேக்குது. முதல்ல இவ வாயை மூட சொல்லி தட்டுல பரோட்டாவை போட சொல்லுங்கண்ணே. சரி, சண்டை போடாம முதல்ல உட்காருடா. இன்னைக்கு உனக்கு நல்ல மொறு மொறுன்னு பிச்சு போட்ட பரோட்டாவோட ஒரு முட்டை கலக்கியையும் சேர்த்து தர்றேன். தின்னுட்டு தெம்பா வீட்டுக்கு போ. பரோட்டாவை வாங்கின முருகன் கடையிலேயே உட்கார்ந்து நல்லா ஒரு வெட்ட ஆரம்பிச்சான். முருகன் கடையிலேயே உட்கார்ந்து பரோட்டா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்போதான் கொஞ்சம் திமிரும் பணக்கார திமிரும் பிடிச்ச பண்ணையார் மகன் ராசு அங்கே வந்து சேர்ந்தான். சின்னத்துறை, என்னடா இன்னைக்கு உன் கடை ஆடிக்கிட்டு கிடக்கு, ஒரு ஆளையும் காணோம். வானேராசனே, வாங்க, கூட்டம் வர நேரம் தான், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ஆமாண்ணே, கடையில சாப்பாடு தயாரா இருக்குதோ இல்லையோ, நீங்க கரெக்ட் டைமுக்கு வந்துருவீங்க.
நான் எப்பவுமே கடமைக்கும் நேரத்துக்கும் முதலாளுடா. கடமைக்கு வர்றாதோ இல்லையோ, சாப்பாட்டுக்கு மட்டும் சங்கூதுற நேரத்துக்கு முன்னாடியே வந்து நின்றுருவாரு. செங்கல்லை தூக்கி தூக்கி உன் உடம்பு மட்டும் ஏறி போகல, திமிரும் சேர்ந்து தாண்டா ஏறி இருக்கு. ஊர்ல 4 பேருக்கு வேலை கொடுக்கற என் முன்னாடியே எகிரி பேசுறியா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்ன, மனசுல வச்சுக்காதீங்க. டே சின்னத்துரை, எனக்கு நல்லா சுட சுட 4 பரோட்டா, 2 முட்டை ஆஃப் பாயில், கெட்டியா நாட்டுக்கோழி சால்னா, அம்புட்டையும் அள்ளி போடுப்பா. அது ராசனே. என்னடா வந்து போயின்னு திக்கிட்ட நிக்கிற? கடையில பரோட்டா மாவு காலி ஆயிடுச்சுன்னே, இப்பதான் மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போதைக்கு கடைசியா 4 பரோட்டா மட்டும்தான் இருக்கு. அப்போ யோசிக்கவே யோசிக்காத, அந்த 4 பரோட்டாவையும் என் தட்டுல தூக்கி போடு. அண்ணே ராசு, இது என்ன அநியாயமா இருக்கு? நான் காலையில இருந்து செங்கல் தூக்கிட்டு பசியில குடல் கருகி முதல்ல வந்து உட்கார்ந்து 2 பரோட்டா கேட்டிருக்கேன்ல. நீ கேட்டா என்னடா, நான் ரொக்க பணத்தை கடையில தூக்கி போடுறேன். காசு இருக்கிறவனுக்கு தான் முதல்ல மரியாதை. காசு இருந்தா கடையில இருக்கிற எல்லாத்தையும் நீங்க விலைக்கு வாங்கலான்னே. ஆனா இன்னொருத்தனோட பசிய உங்களால விலைக்கு வாங்க முடியாது. கடைசியா இருந்த 4 பரோட்டாவுக்காக ராசுவும் முருகனும் ஆளுக்கு ஒரு பக்கம் நின்னு இது எனக்குன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பரோட்டாவுக்காக ராசுவும் முருகனும் மல்லி கட்டிக்கிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு அங்கே மணி வந்தான். ஏலே மணி, என்னடா அங்கே நீ தூண மறைச்சு நிக்கிற? இங்கிட்டு வாடா. என்னண்ணே கூப்பிட்டீங்களா? பின்ன என்னடா, இருட்டுல நின்னுட்டு கடையே ஒரு மாதிரியா வெறிச்சு பாத்துக்கிட்டு இருந்த, என்ன விஷயம்? ஒண்ணுமில்லண்ணே, சும்மாதான். அடடா தம்பி, வாய் பொய் சொன்னாலும் வயிறு மைக்கு கட்டி உண்மைய உறக்க சொல்லிருச்சுடா. ஏலே குமார், சும்மாடா. ஏண்டா அவனை வம்புக்கு இழுக்கிற? ஏண்டா மணி, ராத்திரிக்கு சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன் அண்ணே, நல்லா சாப்பிட்டேன். அப்படி என்னடா தின்ன? மணி என்ன சொல்றதுன்னு தெரியாம தலைய சொரிஞ்சுகிட்டு பேந்த பேந்த முழிச்சான். சின்னதுரை ஒரு நொடி கூட யோசிக்காம 2 பரோட்டாவை தட்டுல போட்டு மணிக்கிட்ட நீட்டினான். ஏய் சின்னத்துரை, அந்த பரோட்டாவை இந்த மணிக்கு கொடுத்துறாதலா. அண்ணே ராசு, சின்ன பையன் பசியோட நிக்கிறான். அவங்கிட்ட போய் எதுக்குன்னே அம்புட்டு அதிகாரம் காட்டுறீங்க? ஏலே முருகா, நானும் பசிக்குதுன்னு தானே அம்புட்டு நேரமா கத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு இல்லாத பசி இவனுக்கு வந்துருச்சா? உங்க பசிய நாங்க அறியாததானே. மதியம் டீக்கடையில 3 தட்டு பஞ்சு இட்லி, 2 கெட்டி வடை, கூடவே ஒரு ஸ்ட்ராங் டீய உள்ள தள்ளிட்டு தானே இங்க வந்தீங்க. அடப்பாவி, அதெல்லாம் உனக்கு எப்படா தெரியும்? நானும் அப்போ அதே டீக்கடை பெஞ்சில தானே உட்கார்ந்து இருந்தேன். என் கண்ணு முன்னாடி தானே அம்புட்டையும் காலி பண்ணீங்க. அது ஏனே கேக்குற, அம்புட்டையும் தின்னுட்டு அப்பாடா இன்னைக்கு ராத்திரிக்கு சாப்பாடே தேவையில்ல, வயிறு அம்புட்டு நிறைஞ்சு போச்சுன்னு நீங்க பெருமூச்சு விட்டத என் காதாலே கேட்டனே. என்ன மணி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ராசுவுக்கு சுருக்குன்னு தைக்க ஒரே அசிங்கமா போச்சு. யாரையும் பார்க்க முடியாம தலைய குனிஞ்சுக்கிட்டு நின்னான். மணி பரோட்டாவை வாங்கின வேகத்திலேயே பசி தீராத மாதிரி வெகு வேகமா சாப்பிட ஆரம்பிச்சான். அத பார்த்த சின்னதுரை, என்ன மணி, உங்க அம்மா சாப்பாடு போடலையா? நான் ஆச்சரியமா கேட்டான். நான் நேத்து காலையில கஞ்சி குடிச்சதுனே, அதுக்கப்புறம் வீட்ல அடுப்பும் எரியல, பானையில ஒரு பிடி அரிசியும் இல்ல. எனக்கு பசி இல்லடா, நீயாவது தெருவுல போய் ஏதாச்சும் தென்படுதான்னு பாருன்னு ஆத்தா சொல்லிதானே இங்க வந்த. அட பாவி பயலே, நேத்து காரையில குடிச்ச கஞ்சியோட நிக்கிறியாடா? இம்புட்டு பசிய வச்சுக்கிட்டா கடைவாசல்ல ஒளிஞ்சு நின்ன, பசிச்சா உறக்க கேட்க வேண்டியதானடா. இந்த சின்னதுரை கடையில சாப்பாட்டுக்கா பஞ்சம் இருக்கு? ஏலே குமார், சீக்கிரம் பார்சல் தட்டை இருடா, பரோட்டாவையும் சால்னாவையும் மல்லி போடு. பசியோட இருக்கிற அந்த ஆத்தா வயித்துல இன்னைக்கு நம்ம கடை சாப்பாடு விழணும்டா. தம்பி மணி, இனிமே என்னைக்கு பசிச்சான்னு யோசிக்காம இந்த சின்னதுரை கிட்ட ஓடிவாடா. என் கடை இருக்கிற வரைக்கும் நீயும் உன் ஆத்தாளும் பட்டினியா இருக்க கூடாது. ரொம்ப நன்றினே, பசியில கை காலெல்லாம் நடுங்குச்சுனே, அதான் கேட்க கூட தைரியம் இல்லாம நின்ன. என் ஆத்தா இன்னைக்கு வயிறு நிறைய சாப்பிடுனே, ரொம்ப நன்றினே. அம்புட்டு நேரமும் காசு கொழுப்புல ஆடின ராசுவுக்கு ஒரு வாய் சோத்துக்கு அந்த சிறுசுப்பட்ட அவஸ்தைய பார்த்ததும் அடி வயித்துல பொலேர்னு அடிச்ச மாதிரி இருந்துச்சு.
இன்னொருத்தனோட பசிய விலைக்கு வாங்க முடியாதுடான்னு முருகன் சொன்ன பேச்சு இப்பதான் அவன் மண்டையில சுளீர்னு உரைக்குது. ராசண்ணே, அம்புட்ட நேரமா பரோட்டா வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே, என்ன பண்றதுன்னே புரியலையே. வேண்டாம்டா சின்னதுரை. என்னன்னே சொல்றீங்க? பசிக்குதுன்னு கத்துனாலு பரோட்டாவே வேண்டான்னு சொல்றீங்க. திடீர்னு இப்படி பேசுறீங்க. உடம்புக்கு எதுவும் சரியில்லையா என்ன? என் உடம்புக்கு ஒரு கேடும் இல்லடா முருகா. என் மனசுக்கு தான் இம்புட்டு நேரமா ஏதோ கேடு இருந்திருக்கு. அன்னைக்கு நடந்த அந்த காட்சி ராசுவோட மனசுக்குள்ள பெரிய மாற்றத்தையே கொண்டு வந்துச்சு. முதன்முறையா உழைப்போட அருமையும் காசோட மதிப்பும் அவனுக்கு புரிய ஆரம்பிச்சது. சில மாதங்கள் ஓடிப்போச்சு. ஒரு நாள் மாலை மணி பள்ளிக்கூட யூனிஃபார்மோட முகம் முழுக்க சந்தோஷத்தோட சின்னதுரை வீட்டு பக்கம் ஓடி வந்தான். சின்னதுரனே, யார் அது? பெரிய ஆள் ஆயிட்டிய. அண்ணே, அன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு பரோட்டா கொடுத்தீங்க. அந்த ஒரு பரோட்டா எங்க அம்மாவோட பசிய மட்டும் போக்கல, எங்க வாழ்க்கையே மாத்திடுச்சு. அது நான் கொடுத்த பரோட்டா இல்லடா தம்பி. உன்னோட பாசமும் உங்க அம்மா மேல நீ வச்சிருந்த அன்பும் தான் உங்க வாழ்க்கையை மாத்திருக்கு. நல்லா படிச்சு பெரிய ஆளா வந்து உன்ன மாதிரி கஷ்டப்படுற 4 பேருக்கு உதவி பண்ணுடா. அதுவே இந்த சின்னதுரைக்கு நீ செய்யற பெரிய நன்றி. அந்த நாள்ல சின்னதுரை கொடுத்தது 2 பரோட்டா மட்டும் இல்ல, மணியோட வாழ்க்கைய மாத்திர ஒரு நம்பிக்கையையும் சேர்த்துதான் கொடுத்திருந்தான். காசு இருக்கிறவன் தான் பணக்காரன் இல்ல, தன்னோட உணவை இன்னொருத்தனோட பகிர்ந்துக்கிற மனசு இருக்கிறவன் தான் உண்மையான பணக்காரன். உணவை வீணாக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பசிக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா குட்டீஸ் சுட்டீஸ் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.